வணக்கம் மக்களே! நான் உங்கள் மிஸ்டர் கெடோன். இந்த வீடியோல வந்து யூடியூபோட புதிய மானடைசேஷன் பாலிசி பத்தி பார்க்கலாம். இப்போ ரீசென்ட்டா யூடியூபோட அனௌன்ஸ்மென்ட் என்னன்னா, இந்த நெக்ஸ்ட் டியூஸ்டே அதாவது ஜூலை 15, 2025ல வந்து அவங்களோட புது யூடியூப் மானிடைசேஷன் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது புதிய அப்டேட் ஆயிருக்கு. ஏற்கனவே ஒய்பிபியோட ரெகுலேஷன் தெரியும். அதோட ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்ஸ்லாம் என்னன்னு தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை ஒய்பிபிக்குள்ள போணும்னா. அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் பாஸ்ட் 1 இயர்ல. அதுக்கப்புறம் 90 டேஸ் பாஸ்ட் 90 டேஸ்ல யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஒரு 10 மில்லியன் வியூஸ் வந்திருக்கணும். எய்தர் யூடியூப் ஷார்ட்ஸ்ல 10 மில்லியன் சாரி யூடியூப் ஷார்ட்ஸ்ல 10 மில்லியன் இல்லன்னா வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் பிளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ல 2ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நீங்க வந்து ஒய்பிபிக்கு எலிஜிபிள். இப்பவும் அதான் இருக்கு. அது வந்து ஸ்டாண்டர்ட் அது நார்மலா இருக்கு. பட் இவங்களோட மேஜர் சேஞ்ச் எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஏஐயோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறது. பாசிட்டிவா நெறைய இடத்துல வந்து கன்டென்ட் கிரியேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ChatGPT, இப்போ VO3லாம் பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து இந்த ஏஐ ஜெனரேட்டட் கான்டென்ட்டு அதாவது சில ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு, முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச்சுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ChatGPT. எனக்கு தெரிஞ்சு கூகுளோட தேவையே குறைஞ்சிட்டே வருது. கான்டென்ட் கிரியேட்டர்ல வந்து கிரியேஷனுக்கு வந்து நெறைய பேர் ChatGPT பயன்படுத்துறாங்க. பட் இதில சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மீடியா சேனல்ல கூட வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏஐ வாய்ஸ் ஓவர்ஸ் இந்த சித்தரிக்கப்பட்டதுன்னு சில நியூஸ் சேனல்ஸ்ல வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ ஃபோட்டோஸ், ஏஐ ஃபுட்டேஜஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏஐ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் இதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, YouTubeல வந்து எல்லாரும் இந்த மாஸ் புரொடக்ஷன் கான்டென்ட்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏஐ யூஸ் பண்ணி. லைக் அது எந்த ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணாம இருக்குது. நெறையா ஒரே ஒரே டெம்ப்ளேட்ல வந்து பல வீடியோஸ் போடுறது. அந்த மாரி கான்டென்ட்ஸ்லாம் முற்றிலுமா அவங்க வந்து பேன் பண்ண போறாங்க. அதில 4 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்பாம் கான்டென்ட் போடுறவங்க, அப்புறம் மாஸ் புரொடக்ஷன் கான்டென்ட்ஸு, அப்புறம் ஏஐ வாய்ஸ் ஓவர், ஏஐ வீடியோஸ் யூஸ் பண்றவங்க மெயினா. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர்ஸு, மூவி ஒப்பீனியன் போடுறவங்க, அதாவது ஃபேஸ்லெஸ் சேனல். முக்கியமா இந்த ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய பெரிய ஒரு அடியா இருக்கும். அன்லெஸ் அவங்க ஆத்தென்டிசிட்டி இல்லன்னா, ஒரு ஓன் கன்டென்ட் புரொடக்ஷனுக்கு வந்து இல்லன்னு வைங்களேன், அவங்க வந்து நிச்சயமா பெரிய பேன் வந்து சந்திக்க போறாங்க. முக்கியமா மானிட்டைசேஷன்ல தான் பிரச்சனை வரும். எனக்கு தெரிஞ்சு கா சேனல பேன் பண்ண போறதில்ல. பட் அவங்களுக்கு மானிட்டைசேஷன் கட் ஆயிரும். ஸோ இது வந்து எதுக்கு இது யூடியூப் கொண்டு வராங்கன்னா, சொந்தமா கன்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றவங்க, ஓன் கன்டென்ட், ஓன் ரிசர்ச்டு கன்டென்ட் யூஸ் பண்றவங்க, அந்த ஒரிஜினாலிட்டி பேஸ் பண்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு ஊக்குவிப்பு படுற மாரி லைக் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி இது பண்றதுக்கான யூடியூபோட ஸ்டெப்ஸா இத எடுத்து வச்சிருக்காங்க அந்த கம்பெனி. ஸோ ஜூலை 15 எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. ப்ராபப்ளி 12 ஏஎம் நெனைக்கிறேன் நம்ம டைம் படி. ஸோ அப்பயே வந்து இது கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு வந்து ஏதாவது எனி அப்டேட்ஸ் வந்தா நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோல நிச்சயமா சொல்றேன் கைஸ். பாய்.